ஹாலிவுட் படங்கள்ல வர மாதிரி மனுஷங்களை அப்படியே ஐஸ்ல உரைய வைக்கிற கிரையோஸ்லீப் டெக்னாலஜி நிஜமாக போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, சயின்டிஸ்ட் இப்போ அந்த மாதிரி ஒரு மிரட்டலான சாதனையை செஞ்சிருக்காங்க. ஜெர்மனியில இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் ஒரு எலியோட மூளைய -196 அளவுக்கு கடுமையான குளிர்ல உரைய போக வச்சு, அதாவது கிரையோஜெனிக் ஃப்ரீசிங் செஞ்சு மறுபடியும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, அப்படி பழைய நிலைக்கு கொண்டு வந்தப்போ அந்த மூளையோட செல்கள் எந்த பாதிப்பும் இல்லாம வழக்கம் போல வேலை செய்யவும் ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா எந்த ஒரு வாழும் செல்களையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற தண்ணி ஐஸ் கட்டியா மாறி செல்களை டேமேஜ் பண்ணிடும். குறிப்பா சாஃப்டான மூளை செல்களை இந்த மாதிரி நடந்தா மூளை முழுசா காலி ஆயிடும். ஆனா இந்த சயின்டிஸ்ட் விட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சூப்பர் டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த முறையில தண்ணீரை ஐஸ் கட்டியா மாற விடாம ஒரு ஸ்பெஷல் கெமிக்கலை பயன்படுத்தி மூளையை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரியான நிலைக்கு மாத்திடுறாங்க. இதனால செல்கள்ல எந்த டேமேஜும் வரதில்லைன்னு சொல்லப்படுது. இப்படி பாதுகாக்கப்பட்ட எலியோட மூளைய திரும்பவும் உருக வச்சப்போ நம்ம ஞாபக சக்திக்கு தேவையான மூளையின் முக்கிய செயல்பாடுகள் கூட எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ சீக்கிரமே மனிதர்களையும் இந்த மாதிரி உரைய வைக்கலாமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு இது எலியோட மூளைக்கு மட்டும்தான் சாத்தியமாகி இருக்கு. முழு மனித மூளைக்கும் இதை செய்ய இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகும்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு சின்ன ஆரம்பம் எதிர்காலத்துல மருத்துவ உலகையே மாற்ற போற ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாவும் பார்க்கப்படுது. சினிமால வர மாதிரி இந்த டெக்னாலஜி நிஜமானா நீங்க எந்த வருஷம் தூங்கி எந்த வருஷத்துல எழும்ப ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.